என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு வாழைப்பூ வச்சு பிரியாணி செய்யலான் இருக்கிறேங்க. நீங்கள் நிறையா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வாழைப்பூ பிரியாணி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் எப்போவுமே இது செய்வேங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் நான் இதுமாரி செஞ்சு போடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ரெடியாக இருக்கிறேங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவையானதுன்னு பார்த்துக்கலாங்களா? வாழைப்பூ பிரியாணிக்கு என்ன பொருள் தேவையானது பார்த்துக்கலாங்களா? இப்போ நான் ஒரு உலக்கு சொல்லுவோம் இல்லைங்களா, 1/4 லிட்டர் உலக்கில் 1 உலக்கு அரிசி ஊற வச்சுருக்கிறேங்க. நான் அதாவது பொன்னி அரிசி தான், பிரியாணி அரிசியில் பொன்னி அரிசியிலே செய்யலாம், சூப்பராக இருக்குங்க. ஒரு உலக்குக்கு தேவையான பொருள் மட்டும் நான் சொல்கிறேங்க. இல்லை 1 டம்ளர் ஆகிற மாதிரி தேங்காய் பால், 1 மூடி தேங்காய் பால் எடுத்தால் போதுங்க. எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேங்க. புதினா மட்டும் கொஞ்சம் அதிகமாக, இது கொத்தமல்லி 1 கைப்பிடினா இது 1.5 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா பொருள் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஜாதிபத்திரி இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, இங்கே பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 தக்காளி போட்டுக்கேன். நான் குட்டி தக்காளினால 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். திரும்ப வாழைப்பூ வந்து நீட்டாக சுத்தம் பண்ணிடணுங்க. இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தொழில் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு மேலே மகரந்தம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இது நான் 1 வாழைப்பூ ஃபுல்லாக போடல, பாதி போட்டுக்கலாம். பாதியே போதும். 1 உலக்கு அரிசிக்கு பாதி வாழைப்பூ போதுங்க. மீதி வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம், அல்லது வடை செஞ்சுக்கலாம், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கொத்தமல்லியும் புதினா இதை வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் ஒரு 4, கொஞ்சம் மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள், அப்புறம் மசாலா பொடிங்க, மசாலா தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள், இதெல்லாம் நான் காரத்துக்கு போட்டிருக்கிறேங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி கொத்தமல்லியும் புதினாவும் இந்த மாதிரி நல்லா லிக்விட்டாக அரைச்சிக்கோங்க. இப்படி அரைச்சிக்குவாங்க, நல்லா அரைச்சிக்குவாங்க. இது எனக்கு வந்து 1 டம்ளர் ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சேன், 1 டம்ளர் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி டம்ளரில் தான் நான் எடுத்தேன். அதாவது நான் 1/4 லிட்டர் உலக்கில் எடுத்தேங்க. இது 1/4 லிட்டர் பிடிக்கிற டம்ளர் தாங்க. நான் வந்து ஒரு உலக்குக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் 1 டம்ளர், கொத்தமல்லி புதினா அரைச்சது 1 டம்ளர் வந்துருச்சுங்க. தண்ணி மட்டும் ஒரு 1/2 டம்ளர், இவ்வளோதாங்க. இதெல்லாம் கலந்தது 3 சேர்ந்து கலந்து 2.5 டம்ளர் எடுத்துருக்கிறேங்க. நான் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. நீங்கள் எந்த மாதிரி எண்ணெய் போடுவீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றி போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடலாங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ மசாலா பொருள் எல்லாம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு ஒரு வதக்கி இதெல்லாம் நல்லா வதங்கியாச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு வதக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கிடுச்சுங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா டக்குன்னு தக்காளி வதங்கிட்டு உப்பு போட்டு வதக்கணும்னா. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வாழைப்பூவை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கலாம். வாழைப்பூ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால், கொத்தமல்லி புதினா அரைச்சி வச்சுருந்தீங்களா தண்ணி, எல்லாமே 1 கப்புக்கு 1 உலக்குக்கு 2.5 டம்ளர் தண்ணி, இது எல்லாம் சேர்ந்து தான் ஊற்றணுங்க. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இது புதினா கொத்தமல்லி அரைச்சது, தேங்காய் பால், இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பச்சை மிளகாய், இந்த மிளகாத்தூள், இந்த ஐட்டம் எல்லாம் இப்போ போட்டுக்கலாங்க. நல்லா போட்டு ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரிசியெல்லாம் போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டு இப்போ நம்ம வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் போட்டு ஒரு கலக்கி விட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. விசில் வந்து நான் ஒரு 3 விசில் விடுங்க.
நீங்கள் எப்படி உங்கள் சாப்பாட்டுக்கு விடுவீங்களோ அது மாதிரி விட்டுக்கோங்க. நான் 3 விசில் விட்டேன்னா சாப்பாடு நல்லா பளபளன்னு வந்துடுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். 3 விசில் வந்து அடங்கிருச்சுங்க. நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக அப்படியே பளபளன்னு வந்துருச்சு. நமக்கு சூப்பராக நமக்கு வாழைப்பூ பிரியாணி சூப்பராக பளபளன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரியே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. பார்த்தோன்னே விட்டுறாதீங்க. இது உடம்புக்கும் நல்லது, நமக்கு ஆரோக்கியமானதும் கூட. ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம வாழைப்பூ வாங்கினா செம்ம டேஸ்ட்டாக பண்ணிடலாங்க. இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.